ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் ஒரு சில துறைகளுக்கு புதிய அமைச்சரை பார்த்தா ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ எந்தெந்த துறைக்கு எந்தெந்த அமைச்சர்களை போட்டிருக்காங்க அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த ஒரு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இன்றைக்கி பார்த்தா புதிய அமைச்சர்களுக்கு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. முதல்ல மீன்வளத்துறையாக ஸ்ரீநாத் அவர்கள் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. கால்நடைத்துறையாக எஸ் கமலி அவர்கள், பால்வளத்துறைக்கு சி விஜயலட்சுமி அவர்கள், வனத்துறைக்கு ஆர்.வி. ரஞ்சித்குமார், வேளாண்மை துறைக்கு வினோத் அவர்கள், சுற்றுச்சூழல் துறைக்கு ராஜீவ் அவர்கள், வீட்டு வசதி துறைக்கு பி ராஜ்குமார் அவர்கள், கூட்டுறவுத்துறைக்கு வி காந்திராஜ், அதுக்கப்புறம் சிறு குறு நடுத்தர தொழில்துறைக்கு பி மதன் ராஜா, சமூக நலன் மற்றும் மகளிர் நலத்துறைக்கு கே ஜெகதீஸ்வரி பார்த்தா நிர்ணயம் செஞ்சுருக்காங்க. வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறைக்கு டி லோகேஷ் தமிழ்ச்செல்வன், போக்குவரத்து துறைக்கு விஜய் தமிழன் பார்த்திபன், அதுக்கப்புறம் இந்து சமய அறநிலையத்துறைக்கு ரமேஷ் அவர்கள், ஏஐ மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு ஆர் குமார், வெளிநாடு வாழ் தமிழ் நலத்துறைக்கு தென்னரசு, பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு வி சம்பத்குமார், தொழிலாளர் நலத்துறைக்கு ஜே முகமது ஃபர்வாஸ், அதுக்கப்புறம் நிதித்துறைக்கு என் மரியா வில்சன், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைக்கு கே விக்னேஷ் அவர்கள், மனிதவளத்துறைக்கு சரத்குமார் அவர்கள் போன்றவர் போட்டிருக்காங்க. இதை தவிர்த்து கைத்தறி ஜவுளித்துறை பார்த்தா எம் விஜயபாலாஜி, அதுக்கப்புறம் உயர்கல்வித்துறையை பொறுத்தவரைக்கும் பி விஸ்வநாதன், சுற்றுலாத்துறைக்கு ராஜேஷ்குமார் போன்றவர்கள் அமைச்சராக புதுசாக பதவியேற்றிருக்காங்க. இந்தந்த துறையில் புதிய அமைச்சர் பதவியேற்றிருக்காங்க. இதுதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.